முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் திருவண்ணாமலை கோயிலை ஒரு முகலாய மன்னன் கைப்பற்றினான். அவன் கோயிலில் இருந்த சமயம் ஒரு காளை மாட்டை 5 சிவபக்தர்கள் சுமந்து சென்றனர். எதற்காக இந்த காளை மாட்டை சுமந்து செல்கிறீர்கள் என முகலாய மன்னன் கேட்க, இது எங்கள் ஈசனை சுமக்கும் வாகனம். எனவே இதனை சுமப்பது இந்த பிறவியில் எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்றனர் அந்த பக்தர்கள். இதனை கேட்ட மன்னன் கோபம் கொண்டு, இதனை நான் 2 துண்டுகளாக வெட்டுகிறேன், உங்கள் ஈசன் இதனை ஒன்று சேர்ப்பாரா என்று கூறி அந்தக் காளை மாட்டை 2 துண்டாக வெட்டினான். இதனால் அதிர்ச்சியடைந்த பக்தர்கள் ஈசன் சந்நிதிக்கு சென்று முறையிட்டனர். அதனை செவிமடுத்த ஈசன், ஓம் நம சிவாய என்று சொல்லியபடி என் பக்தன் ஒருவன் வடக்கு திசையில் அமர்ந்திருப்பான், அவனைச் சென்று அழைத்து வாருங்கள் என்று அசரீரியாக குரல் கொடுக்க, அங்கு சென்றவர்களோ இந்த சிறுவனா காளை மாட்டுக்கு உயிர் கொடுக்கப் போகிறான் என்று நினைத்தனர். அப்போது ஒரு புலி இவர்களை தாக்க வர, ஓம் நமசிவாய் எனும் மந்திரத்தை சொல்லி புலியை விரட்டினான் அச்சிறுவன். அச்சிறுவனை அண்ணாமலையார் கோயிலுக்கு அழைத்துச் சென்று அங்கே 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட காளை மாட்டை காட்ட, சிறுவனோ இடைவிடாமல் ஓம் நமசிவாய் மந்திரத்தை சொல்ல, வெட்டுப்பட்டுக் கிடந்த காளை மாடு உயிர் பெற்று ஒன்று சேர்ந்தது. இதைக் கண்டு கோபமடைந்த முகலாய மன்னன், இன்னொரு போட்டி வைக்கிறேன், அதில் நீ ஜெயித்தால் என் சொத்துக்களை இந்த கோயிலுக்கு கொடுப்பேன், நீ தோற்றாலோ இந்த கோயிலை இடித்து விடுவேன் என்று கூற, அதற்கு சம்மதித்த சிறுவனிடம், தட்டு நிறைய மாமிசத்தை வைக்கிறேன், உனது இறைவன் அதனை பூக்களாக மாற்றுகிறானா என்று பார்க்கலாம் என்று கூறி மாமிசத்தை அண்ணாமலையாருக்கு படைத்தான். சிறுவன் ஓம் நமசிவாய் மந்திரத்தை சொல்ல அவை பூக்களாக மாறின. தொடர்ந்து ராஜகோபுரம் அருகே வந்த மன்னன், இந்த நந்திக்கு உன்னால் உயிர் கொடுக்க முடியுமா, அதன் கால்களை மாற்றி அமர வைக்க முடியுமா எனக் கேட்க, சிறுவன் நமசிவாய் மந்திரத்தை சொல்ல உயிர் பெற்ற நந்தி எழுந்து கால் மாற்றி அமர்ந்தது. மன்னன் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு கோயிலுக்கு பொன் பொருள் யாவையும் கொடுத்தான். அற்புதம் நிகழ்த்திய அந்த சிறுவன்தான் பின்னாளில் வீரேகிய முனிவர் என அழைக்கப்பட்டார். அவரது நினைவாக திருவண்ணாமலை மாவட்டம் சீனந்தலில் மடம் ஒன்று உள்ளது. அவரை போற்றும் வகையில் ராஜகோபுரம் அருகே கால் மாற்றி அமர்ந்த நந்தி தனது தலையை வீரேகிய முனிவர் இருக்கும் வடக்கு திசை நோக்கி லேசாக சாய்த்தபடி காட்சி தருகிறது.